ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். சனி சந்திரனோடு இணைய பெற்றால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் அந்த அமைப்பு என்பதை பற்றித்தான் இந்த பதிவிலே காண உள்ளோம். சனி ஒரு முழுமையான பாவக்கிரகம், அசுபக்கோள். சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது முழுமையான சுபராகவும், அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது முழுமையான அசுப கிரகமாகவும் செயல்படுவார். மேலும் வளர்பிறை சந்திரன் சுபச்சந்திரனாகவும், தேய்பிறை சந்திரன் அசுப சந்திரனாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜோதிட நூல்களிலே. இருப்பினும் அளவிலே பெரிதாக இருக்கக்கூடிய சந்திரன் சுப கோளாகவும், அளவிலே சிறிதாக இருக்கக்கூடிய சந்திரன் பாவக்கோளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சாதக அலங்கார நூலிலே. இந்த அளவிலே சிறிதாக இருக்கக்கூடிய சந்திரனோடு சனி இணைய பெற்று மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு ஆகிய வீடுகளில் அமைய பெற்றால் கண்டிப்பாக பலன்கள் கெடுபலன்களாகத்தான் நடைபெறும். மாறாக மகரம், கும்பம், மீனம், ரிஷபம், கடகம், துலாம் ஆகிய 6 ராசிகளிலே அமைய பெற்றால் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது. காரணம், மகரம், கும்பம் இந்த ராசிகளிலே சனி ஆட்சி பெற்று விடுவார். மீனம் ஒரு சந்திரனுக்கு உகந்த வீடு. அது ஒரு நீர் ராசி. பெரும்பாலும் விருச்சகத்திலே சந்திரன் நீசம் பெறுவார். விருச்சகத்தை தவிர்த்து மற்ற நீர் ராசிகளான மீனம் மற்றும் கடகத்திலே சிறப்பான நற்பலன்களை சந்திரன் வழங்குவார். ஆக மீனத்திலே அவர் அளவிலே சிறிதளவாக இருந்தும் சனியோடு இணைந்தால் நற்பலன்களையே வழங்குவார். மேலும் கடகத்திலே அவர் ஆட்சி பெறுவதால் அங்கேயும் நற்பலன்கள் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெறுவார். அங்கேயும் நற்பலன்கள் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசியிலே சனி உச்சம் பெறுவார். ஆகவே அங்கேயும் அதிகமான நற்பலன்கள் நடக்க வாய்ப்புள்ளது. ஆக மகரம், கும்பம், மீனம், ரிஷபம், கடகம், துலாம் இந்த 6 ராசிகளிலே சந்திரன் அளவிலே சிறிதாக இருந்து சனியோடு இணைந்தால் கூட அங்கே நற்பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது போன்ற நற்பலன்களை அங்கே ஏற்படுத்துவார்கள். சனி இரும்பு என்ற உலோகத்திற்கு அதிபதி. மெக்கானிக்கல் துறையிலே இப்படிப்பட்ட ஜாதகர்கள், அதாவது சந்திரனோடு சனி இணைய பெற்றவர்கள் மெக்கானிக்கல் துறையிலே சாதிப்பார்கள். அதிலே வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் சனி கிருஷி தொழிலுக்கு உகந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிருஷி தொழில் என்றால் விவசாயம், பண்ணை இது போன்ற விஷயங்களிலே அதிகமான பொருள் ஈட்டக்கூடிய நபர்களாக அந்த ஜாதகர்கள் இருப்பார்கள். மேலும் ஆள் அடிமை, சேவகம் இவைகளுக்கும் சனி காரகத்துவம் வகிப்பதால் லேபர் சப்ளை என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அந்த துறை சம்பந்தமான தொழிலிலே ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர்களாக இவர்கள் இந்த ஜாதக அமைப்பை பெற்றவர்கள் இருப்பார்கள்.
மேலும் அளவிலே பெரிதாக இருக்கக்கூடிய சந்திரனோடு சனி இணைய பெற்று அங்கே இருவரில் யாரேனும் ஒருவர் நீசமோ அல்லது பகை வீட்டிலோ அமையாமல் இருந்தால் அதிகமான நற்பலன்களை இந்த அமைப்பு ஏற்படுத்தும். ஆனால் இந்த அமைப்பிலே பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய மனம் பாதிப்புக்குள்ளாகும்படியான சம்பவங்கள் நடைபெறும். அவர்கள் அவமானங்களை சந்திக்க நேரிடுவார்கள். ஆக பல துன்பத் துயரங்களை சந்தித்து அந்த அனுபவத்தை வைத்து தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி முன்னேறக்கூடிய அமைப்பை பெற்றவர்களாக இந்த சனியும் சந்திரனும் இணைய பெற்றவர்கள் அமைவார்கள். சந்திரன் சனி சமசப்தமமாக இருப்பார்களே என்றால் அந்த அமைப்பு நன்மையை செய்வது மிக மிக குறைவு. அந்த அமைப்பிலே பிறந்தவர்களுக்கு ஏராளமான கெடுதல்கள் நடைபெறும். மேலும் இருவரும் ஒருவரை ஒருவர், அதாவது 180 பாகையில் இருவரும் அமைவார்களே என்றால் எதிரெதிர் புறத்திலே எதிரெதிர் ராசிகளிலே அது உச்சபட்ச கெடுதல்களை ஏற்படுத்தும். 180 பாகை என்றால் முன்பின் 10 பாகை நாம் வைத்துக்கொள்ளலாம். ஆகவே இது சந்திரனும் சனியும் சப்தமமாக அமையக்கூடிய அமைப்பு. சனியும் சந்திரனும் ஒரு நட்சத்திர பாதத்திலே அமைவது மிகுந்த கெடுதலை ஏற்படுத்தும் என்று மூல நூல்களிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் இணையக்கூடிய ராசியானது நான் மேலே குறிப்பிட்ட அந்த மகரம், கும்பம், மீனம், ரிஷபம், கடகம், துலாம் ஆகிய ராசிகளாக இருந்தால் அந்த ஜாதகர்கள் பெருத்த துன்பத்தை அனுபவிக்க நேராது. மாறாக நன்மை நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது. ஆனால் சமசப்தமமாக இரு கிரகங்களும் பார்த்து கொள்ளும் பொழுது அங்கே நன்மை நடப்பதற்கு மிக மிக குறைந்த வாய்ப்பே உள்ளது. இரு கிரகங்களில் யாரேனும் ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் அந்த எதிரெதிர் சமசப்தம நிலையிலே இருப்பார்களே என்றால் யாரேனும் ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் அப்பொழுது நன்மைகள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. மற்றபடி சனியும் சந்திரனும் இணைவது கெடுதலான பலன்களையே வழங்கும். சந்திரனுக்கு கேந்திரத்திலே சனி அமைவது சசயோகம் என்ற ஒரு யோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நாம் இப்பதிவிலே இணைவையும் எதிரெதிர் ராசிகளிலே நின்றால் எது போன்ற பலன்களை தரும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.